என் கையில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு. பாருங்க எவ்வளோ மீன் செத்து போயிருக்கு. எல்லாம் வெயில் தாக்கத்தால் தான். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வலையில் மீன் பிடிக்கிறாங்க. என் அக்கா பசங்கள்லாம் பாருங்களேன், எல்லாம் மீன் பிடிக்கிறேன்ட்டு சேத்துக்குள்ளே முக்கி எழுந்துடுறாளுங்க. அக்காவுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு ஒரு முக்கியமான பிளேஸ் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா நான் பிடிச்ச மீன் கையாலே பிடிச்சேன், உயிரோட பிடிச்சேன். லைஃப்ல ஃபஸ்ட் டைம் நான் மீன் பிடிச்சிருக்கேன் கையால். முக்கியமான ஒரு பிளேஸ் அதுதான் இது. என்னதான் சிட்டி லைஃப்பில் இருந்தாலும் இவளுங்க இங்கே கிராமத்துக்கு வந்துட்டாலுங்க நல்லா ஆட்டம் போடுறாளுங்க. இங்கே பாருங்க வெயில் தாக்கத்தால் எவ்வளோ மீன் செத்து போயிருக்கு இந்த ஏரியில். அங்கே ஏரியில் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்ட்டு, எவ்வளோ பெரிய வலையை போட்டு மீன் பிடிக்கிறாங்கன்னு. இந்த மீன் வலை நைட்டே போட்டது தான். இதை நைட்டே போட்டு அடுத்த நாள் மீன்லாம் சிக்கனதுக்கு அப்புறம் தான் இதை இழுப்பாங்க. அது ஒருத்தர் 2 பேர் இல்லை, சுற்றி ஒரு 6-7 பேர் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிலிட்டி இருக்குமே. இல்லைனா அந்த மீன் எல்லாமே நழுவி துள்ளி குதிக்கும். இந்த மீன் வலையை எல்லாத்தையும் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போவாங்க. அதுவும் இந்த 4-5 பேர் இல்லைன்னா 2 பேரோடனாக்க கண்டிப்பாக எல்லா மீனும் வேஸ்ட்டாக தான் போயிடும். கூட ஒரு 8 பேர் இருந்தால் மட்டும்தான் அதை கரெக்டாக கொண்டு வர முடியும். இதுதான் இந்த மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே குட்டி மீன் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் அதான் இல்லை. இதுக்குள்ளே நிறைய பெரிய பெரிய மீனும் இருக்குது, சின்ன மீனும் இருக்குது. ஆனால் இதை வலையை கரெக்டாக பிடிச்சா மட்டும்தான் எல்லா மீனுமே சிக்கும். இல்லைன்னா எல்லாருமே நழுவி குட்டி குட்டியாக துள்ளி குச்சி ஓடிடுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி துள்ளி குதிக்கிறாங்கன்ட்டு. இந்த மீன் பிடிக்கிறாங்கன்னு இந்த குட்டீஸுங்கெலாம் பாருங்களேன் எப்படி ஓடுதுங்கன்னு. ஒரு தாத்தா கையில் பாருங்க எவ்வளோ பெரிய மீன் கிடைக்குதுன்னு. கையில் பாருங்களேன் என்ன மீன் தெரியுமா? அது விரால் மீன், பெரிய விரால். நழுவி கீழே விழுது. தண்ணிக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக மீன் நழுவு தானே செய்யும். குட்டீஸ்லாம் பாருங்கள், நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி வலையை பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே பக்கம் இருக்கிறதால அங்கே பாருங்கள் துள்ளி கீழே தாங்க போகுது பாதி மீன். நிறைய மீன் பார்த்தீங்களா சுற்றி செத்து போயிருக்குது, பெரிய பெரிய மீன்லாம் கூட. இந்த வருஷம் மழையே வராதால வெயில் தாக்கத்தால் எவ்வளோ மீன் செத்து போயிருக்குங்க. அதனால தான் மீனை இன்றைக்கே பிடிச்சிடலான்ட்டு இதை வலையை போட்டு பிடிச்சிருக்காங்க. நாங்கள் வந்த நேரம் இந்த மீன் பிடிக்கிறதுலாம் பார்க்குறேன். ஃபைனலாக அந்த மீன் வலையை எல்லோரும் ஒன்று சேர்த்து வச்சதும் எல்லோரும் ஒன்றாயிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது. இது பார்க்க கொஞ்சமாக இருக்கலாம் வீடியோவில், ஆனால் கிட்ட ரொம்ப அதிகமான மீன் இருக்கும். அதுவும் சின்ன மீன்லாம் மேலே தெரியும், ஆனால் உள்ளார எல்லாமே பெரிய பெரிய மீன் தாங்க. அதுவும் இதில் ஒரே வெரைட்டியாக இருக்காது. கெண்டை மீன், விரால் மீன், ஜிலேபி மீன்லாம் இருக்கும். இதில் மீன் எல்லாமே ஒரு பாரலில் போட்டு தான் இதை எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு பக்கம் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த சைடு நிரப்புறதுக்காக. இன்னொரு பக்கம் மீன் எல்லாமே யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்குலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்களேன் இந்த மீன்களை வலையே தாண்டி குதிக்குதுங்க. தண்ணியில் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சதால் இங்கே வெளியில் வந்துட்டா நல்லா இஷ்டத்துக்குன்னு என்ஜாய் பண்ணுறாளுங்க. இங்கே மட்டும் தான் வலையில் பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸுங்களும் சின்ன வலையை எடுத்து போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எங்களுக்கெலாம் இந்த மாதிரி சான்ஸே கிடைச்சதில்ல, இவங்களுக்கெலாம் கிடைக்குது. ஆமாம், இந்த மீன் எல்லாமே எங்கே பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு விற்கலைங்க. இது எல்லாமே ஒரு மீன் கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. இது கேட்டால் மெடிசனுக்குன்னு சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லணும்னா இது மெடிசனுக்காகலாம் இல்லைங்க. இதில் பாருங்களேன், மக்களுக்கு 100 ரூபான்னு கொடுத்தா கூட வாங்குவாங்க, ஆனால் இந்த கம்பெனிக்கு 20 ரூபாய் கிலோன்னு கொடுக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஃபைனலாக நான் எடுத்துகிட்டு வந்த மீன் கெண்டை மீன், ஜிலேபி மீன் எடுத்துகிட்டு வந்தேன். அதை எப்படி நான் ஃப்ரை பண்ண போகிறேன்றது தாங்க இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை மீனை முழுசாக வறுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு. யூடியூப்லலாம் இந்த முழுசாக இடையில வச்சு ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் தேவையில்ல, ஜஸ்ட்டு முழுசாக வறுத்தாலே போதும்ன்ட்டு நான் இன்றைக்கி ஒரு ஃப்ரையை போட்டுட்டேன். நாங்கள் என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி மீன் சாப்பிட்டு காமிக்கிறேன்ட்டு இந்த மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நடுவில் கட் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் மசாலா இறங்கும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு லெமனை மீனில் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுடணும். முழு மீனை நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்டு காமிக்கிறேன். இந்த மீனில் ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு லேயரை மட்டும் முள் இல்லாமல் அழகாக எடுத்துடணும். ஏன்னா மீனை எடுத்து சாப்பிட போகிறோம் அவ்வளோதானே, அப்படி தான் இல்லை. இந்த மீனை அழகாக இப்படி எடுத்து இதுக்குள்ளார இந்த ஆனியனை வச்சு அந்த ஆனியனுக்குள்ளார லெமனை புழிஞ்சு விட்டு அதை ஒரு வச்சுனா வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டு.
நீங்கள் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.